படத்தில் படத்தோட ஆரம்பத்தில் நம்ம சின்ன வயசு பிரபாஸும் பிருத்திவிராஜும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. அதில் நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரு அவமானம் வந்தோடனே அதை தட்டி கேட்க நம்ம பிரபாஸ் வர்றாரு. அந்த அவமானப்படுத்தினது யாருன்னா நம்ம பிரபாஸோட அப்பாவோட முதல் மனைவியோட பையன் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது. அந்த மூக்குத்தி மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க, அது அவங்க மரியாதை போல் இருக்குது. அதை பிடிங்கிட்டு அவமானப்படுத்திடுறாங்க. கேட்டால் அந்த பைல்வானை அடிச்சுட்டு என்கிட்ட வா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரபாஸ் நான் போகிறேன்னு சொல்லிட்டு பைல்வான்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அவர் ஒரு டெக்னிக்கலாக கரண்ட் ஒயர்லாம் பிடிச்சி அந்த பைல்வானை வீழ்த்தி அதை வாங்கி கொடுக்குறாரு. அந்த நன்றி கடனாக பிருத்திவிராஜும் பிரபாஸும் அவங்களோட அம்மாவையும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறாங்க. அந்த அந்த இதுக்காக அவரோட கௌரவத்தையே அவர் விட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு போகிற பிரபாஸை அவங்க அம்மா இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாங்க. அப்போ பிரபாஸ் என்ன பண்ணுறாருன்னா நேராக பிருத்திவிராஜ்கிட்ட வந்து நீ கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன், இல்லைனா நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு பஞ்ச் டைலாக் பேசி தான் அவர் இந்த சத்தியம் பண்ணுறாரு. உனக்காக தூண்டில் யாராவும் இருப்பேன், சொராவும் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கேருந்து. அப்போது பேக்ரவுண்டில் ஒருத்தர் பில்டப்பாக சொல்கிறாரு, உனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல, பாரசீக சாம்ராஜ்யத்தோட சுல்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களோட ஆர்மிகிட்டலாம் சொல்ல மாட்டார், அவர் நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லுவார், அவன் யாருன்னு தெரியும்ல, அவன் தான் சலார் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல பில்டப் தான். பிரபாஸும் அவங்க அம்மாவும் கான்சாரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம பிரபாஸ் அடிதடி சண்டைக்கு எங்கேயும் போகாமல் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ நடக்கிற காலகட்டத்தில் கிருஷ்ணகாந்த்னு ஒருத்தர் நம்ம பிலால்னு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு இந்தியாவுக்கு வந்துட்டா அவளை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 7 வருஷமாக தேடிட்டுருக்காங்க, அப்படிலாம் சும்மாலாம் விட மாட்டாங்க, உன் பொண்ணை ஏதாவது கண்டிப்பாக பண்ணிடுவாங்க நீ பண்ண துரோகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனை காப்பாற்றுறதுக்கு ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லையான்னு பார்க்கும்போது அப்போது அவன் இருக்க இடம் உனக்கு தான் தெரியும், நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், தயவுசெய்து உதவி பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிலாலும் ஃபோன் பண்ணுறாரு. யாருக்குன்னு பார்த்தா நம்ம பிரபாஸுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. ஏர்போர்ட்டில் இறங்கின ஸ்ருதிஹாசனை வழக்கம் போல் நம்ம வில்லன் டீம் தூக்கிடுது. நம்ம வில்லான்லாம் வித்தியாசமாக ஒரு பிளானை போட்டு அவங்க வண்டியெலாம் பஞ்சர் ஆகிட்டு இவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் நேராக பிரபாஸும் அவங்க அம்மா வாழ்ந்துட்டுருக்க அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே ஸ்ருதிஹாசனை ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு வந்த மாதிரி ஏமாற்றி அவங்க அம்மாகிட்ட பிரபாஸோட அம்மாகிட்ட போய் சொல்லி சேர்த்து விட்டுறாங்க. அப்போ தான் பிரபாஸோட கண்காணிப்புலேயே பாதுகாப்புலேயே இருப்பாங்கிறனால அப்படி பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம பிரபாஸ் அவங்க அம்மாவுக்கு கட்டுப்பட்டு அடிக்கடி சண்டைக்கு எங்கேயும் போகாமல் அமைதியாக இருக்கிறாரு. சின்ன பசங்க அசிங்கமாக திட்டினா கூட அட போடா அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு. அவங்க காலில் கூட விழுந்துடுற போல இருக்குது, அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. எந்த அடித்தடியும் போகாமல் கோவமே படாமல், அதாவது கிலோ கணக்கில் மிளகா பொடியை போட்டு சாப்பிட்டா கூட அவருக்கு கோவம் வராது போல இருக்குது, அவ்வளோ சைலண்ட்டான நல்லவர். நம்ம ஹீரோ பிரபாஸ் முன்னாடியே ஸ்ருதிஹாசனை அங்கே இருக்க ரவுடிங்க கலாட்டா கூட பண்ணுறாங்க, வம்பிழுக்கிறாங்க, அப்போயும் நம்மளால் சைலண்ட்டாக தான் இருக்குது. கோவத்தை கம்பியில் காட்டுறத தவிர அவங்கள பார்த்து எதுவும் சொல்ல சைலண்ட்டாகவே இருந்துடுறாரு. வில்லன் குரூப்பு ஸ்ருதிஹாசன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கூட ஒருத்தருக்கான அவன் தலையை வெட்டி கொண்டு வாங்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யாருன்னா நம்ம பிரபாஸ் தலையை தான் வெட்ட சொல்லியிருக்காங்க. அவரை வெட்டலான்னு வரும்போது அப்போ தான் நம்ம பிரபாஸோட அம்மா பொறுத்தது போதும் பொங்கியல் மகனே அவங்கள அடித்து கொள்ளு அப்படின்னு சொன்னோன்னே அவரும் போட்டு வெளுத்து வாங்கி எல்லாரையும் துண்டு துண்டாக வெட்டிட்டு ஸ்ருதிஹாசனை காப்பாற்றிடுறாரு. இந்த ஃபுட்பால் மேட்ச் மாதிரி நடந்த சண்டை முடிஞ்சதும் தேவாவோட அம்மா, அதாவது பிரபாஸோட அம்மாட்ட வந்து பிலால் சொல்கிறாரு, நான் தான் வாண்டடாக கூட்டிகிட்டு வந்தேன், என்னால் தான் பிரச்சனைன்னு சொன்னேன், இங்கே வந்து உங்கள் தொல்லை தாங்க முடியல, அதனால் நாங்கள் ஊரை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசனையும் அந்த பிலாலுங்கிறவரையும் ஊருக்கு வெளியே பாரில் இறக்கி விட்டு இவங்களும் அந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக பார்த்தா அந்த நேரத்தில் வில்லனோட குரூப் வந்து பிலாலையும் ஸ்ருதிஹாசனையும் காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டே போகிற அம்மா யாருமே தட்டி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போதும் நீ திரும்ப போய் அவங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம பையனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம வில்லன் குரூப்பு சீல் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதை வச்சுட்டா இந்திய கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட்டுமே அதை தடுக்காதாமா, அப்படியே விட்டுருமா. அதே மாதிரி சீலை எல்லாருக்கும் வச்சு நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு வச்சு அங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க. நம்ம பிரபாஸ் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு நேராக அங்கே வராரு. அவங்கள ஓவர்டேக் பண்ணி இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு என்னென்னமோ வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காரு, சுட்டு ராக்கெட் லான்ச்சர்லாம் சோலோவாக பெர்ஃபார்மன்ஸாக பண்ணி அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுறாங்க. அப்போ பார்த்தா தான் பேக்ரவுண்டில் பில்டப் கொடுக்குறாங்க, இவர் யார் தெரியுமா, சாதாரண அல்லடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் தெரிய வருது அந்த சீலை உருவாக்குனதே நம்ம பிரபாஸ் தான் உருவாகியிருக்காரு. அப்போ தான் அவரோட நண்பர் பிருத்திவிராஜை காட்டுறாங்க. இப்போதைக்கு கான்சரை ஆண்டுகிட்டு இருக்கிறது அவர் தான். அவரோட சீலை தான் இப்போ இவர் தடுத்துருக்கிறாருன்னு நியூஸ் தெரிஞ்சோடனே அப்போ பிருத்திவிராஜ் சொல்கிறாரு, வேறு வழி இல்லை, சட்டம் அவன் கொண்டு வந்த சட்டம் தானே, தடுத்தா கண்டிப்பாக அவனுக்கு மரணம் தான், அதனால் அவன் கொன்றுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சில கதைகளை பார்க்க பயமாக இருக்கும், சில கதைகளை கேட்க பயமாக இருக்கும், சில கதைகளை நினச்சாவே பயமாக இருக்கும்னு பில்டப் போடுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1127 பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி
கான் சாரு கடலுக்கும் மலைக்கும் நடுவில் இருந்த ஒரு காட்டில் இருந்த ஒரு ஊர். அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொள்ளைக்காரங்க. ஊருக்குள்ளே போய் கொள்ளை மட்டும் அடிக்க மாட்டாங்க. இருக்கிற அந்த ஊரையே அழித்து எரிச்சிட்டு தான் வருவாங்க. அவங்கள பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களே பயப்படுவாங்க. அந்த கான்சாரில் 3 வகையான மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒன்று மன்னார் வகைரா, இன்னொன்று கனியார், இன்னொன்று சௌரங்கியா அப்படின்னு இந்த 3 வகைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தலைவராக மன்னார் ட்ரைபில் இருந்து சிவமன்னார் அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்கார். இந்தியா சுதந்திரம்லாம் வாங்கினதுக்கப்புறம் கான்சாரை என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிக்கும் போது அவர் சிவமன்னார் அந்த இந்திய மேப்பில் இருந்து கான்சாரை அழிச்சிட்டு, கான்சார் எந்த சட்டத்திட்டத்துக்கும் வராது, ஆனால் கான்சாரில் போகிற எல்லா சட்டமும் இங்கே இந்தியாவிலையும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கான்சாராவும் நவீன ஆயுதங்கள் அது இதுன்னு உருவாக்கி பெரிய லெவலில் பெருசாகுது. இதை பார்த்த சிவமன்னாரும் அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்களை எழுதுகிறாரு. அந்த புத்தகத்துக்கு பேர் நிபந்தனை அப்படின்னு வைக்கிறாரு. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க என்ன தண்டனைங்கிற முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்கிறாரு. கான்சாராவை 101 பாகமாக பிரித்து 101 தலைவரையும் கொடுத்து அவங்களுக்கு அடையாளமாக ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு காப்பு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஓட்டு போடுற முதற்கொண்டு எல்லா ரூல்ஸையும் ரெடி பண்ணிடுறாரு. அவரே சிவமன்னாரே அவரே மன்னராகவும் அறிவிச்சுக்கிறாரு. 1985 அவர் இறந்துடுறாரு. அங்கே சட்டப்படி இப்போ சௌரிங்கா குரூப்பில் இருக்க ஒரு தலைவர் தான் அங்கே எல்லாருக்கும் தலைவராக வரணும், அவங்கள ஆட்சி செய்யணுங்கிறது நிபந்தனையில் இருக்க ரூல்ஸு. ஆனால் நம்ம ராஜா மன்னார், அதாவது நம்ம சிவமன்னாரோட பையன் அந்த ஆட்சிக்கு வரணும்னு விருப்பப்படுறான். அதுக்காக என்ன பண்ணுறான்னா திட்டம் போட்டு சௌரியங்காங்கிற குரூப்பில் இருக்க அத்தனை பேரையும் கொண்டுடுறான். சின்ன குழந்தை கூட விடாமல் அத்தனை பேரையும் கொலை பண்ணிடுறான். அடுத்து 25 வருஷம் நம்ம ராஜா மன்னார் ஆட்சி தான் கான்சாரில். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி நடந்துகிட்ருக்குது. அப்போ தான் நம்ம ராஜா மன்னாரோட மாப்பிள்ளை பாபி சிம்மா அவர் தான் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் வெளியே போகிறதுன்னு கேள்விப்பட்டேன், பட் நீங்கள் கான்சாரை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பையன் நம்ம பிருத்திவிராஜ் இருக்கார்ல, 2வது பொண்டாட்டியோட பையன், அவருக்கு இங்கே ஏதாவது பொறுப்பு கொடுங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுத்து பிரபாஸை காப்பாற்றினார்ல, அந்த பிரச்சனையினால தான் இவர் வீட்டை விட்டு அவர் துரத்திட்டார் போல இருக்குது, தன்னோட மகனே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு துறையாக ஒரு பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு தன் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த குட்டி குட்டி சிற்றரசர் மாதிரி இருப்பாங்களே, அதில் தான் நம்ம ஜான் விஜய் இருக்கிறாரு, ரங்கானு. ஆக்சுவலாக அவரோட அப்பா கிட்ட தான் இவர் அந்த கணையத்தை தூக்கி போட்டு தன்னோட கௌரவத்தை இழந்திருப்பார். அதனால் அவர்கிட்ட திரும்ப வாங்கி கொடுக்கணுன்னு இவர் ராஜா மன்னார் அவர்கிட்ட உத்தரவு போட்டு, நீ தயவுசெய்து அதை என்கிட்ட கொடுத்துரு, அது என் பையன் தான் நீ அந்த இதை ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நான் கான்சாருக்கு திரும்பி வரும்போது வர்தாவை துறையாக அறிமுகப்படுத்துகிற விழாவில் தான் நான் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இந்த விஷயம் அங்கே இருந்த நம்ம ராஜமன்னாரோட மூத்த பையன் ருத்ரனுக்கோ இல்லை அவரோட மாப்பிள்ளைக்கோ இல்லை யாருக்கும் அங்கேருந்து பிடிக்கலை. இதை பார்க்குறாங்க, என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வர்தனை கொண்டுட்டோன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, நிபந்தனை புக்கில் அப்படி தான் போட்டிருக்கு, யார் வலியவனோ அவனுக்கு தான் அரியாசனம், அதனால் வர்தனை போட்டு தள்ளிடுங்கிற மாதிரி அவரே யோசனையும் கொடுக்குறாரு. ருத்ரனும் அதுக்கு தயாராகி பண்டித்துன்னு ஒருத்தனை கூப்பிட்றாரு. அவன் யாரோ சைக்கோ மாதிரி இருக்கிறான். அவன் ஹெலிகாப்டரில் இறங்குறான். பிளான் பண்ண மாதிரியே நம்ம பிருத்திவிராஜும் அவனோட ஆளுகள் எல்லாரையும் கொல்றதுக்காக வர்றாங்க. அவனோட ஆட்கள் எல்லாரையும் மேக்ஸிமம் கொண்டுடுறாங்க. பிருத்திவிராஜை கொல்ல போகும்போது பார்த்தா மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த புத்தகத்தில் இருக்க நிபந்தனை ரூல்ஸ் படி என்னன்னு பார்த்தா, மணி அடிச்சுட்டா அங்கே யாரையும் கொல்லக்கூடாது. எல்லாம் அந்த அரண்மனைக்கு கேட்குறாங்க. அதாவது ருத்ரன் கேட்குறான், யார் இது தடுத்ததுன்னு பார்த்தா நம்ம ராஜா மன்னாரோட மூத்த பொண்ணு, நம்ம ருத்ரனோட அக்கா தான் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறேன், இனிமேல் உங்களுக்குள்ளே சண்டை போட்டக்கூடாது, ஆயுதங்களை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ருத்ர மன்னாருக்கு பிடிக்கலை. அதனால் ஓட்டிங் வச்சு முடிவு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, இன்னிலேருந்து கரெக்டாக 9வது நாள் ஓட்டிங் நடக்கும். அதில் வர்ற முடிவை வச்சு தான் சீஸ் ஃபயர் வச்சுக்கலாமா இல்லை சீஸ் ஃபயர் எடுத்துடலாமா இல்லை ஒருத்தர் அடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்ணுறாங்க. அந்த ஓட்டிங் டேட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தலைவர்களும் காப்பாளர்களும் அவங்களுக்கு தேவையான ஆர்மியை படைகளை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சைபீரியா, உக்ரைன், ரஷ்யா இந்த மாதிரி பல நாட்டிலேருந்து படைகளை இறக்குறாங்க. நம்ம பிருத்திவிராஜுக்கு தான் அங்கே ஆள் பலமும் இல்லை, படபலமும் இல்லை, என்ன பண்ணுறோன்னு யோசிக்கிறான். சரி, இந்த நேரம் தான் கரெக்டான டைம் சொல்லி பிரபாஸை கூப்பிடலான்னு சொல்லி பிரபாஸை போய் மீட் பண்ணுறான். இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லி அங்கேருந்து பிரபாஸை கூட்டிகிட்டு வர்றான். எல்லாரும் பயங்கரமான ஆர்மியை கூட்டிகிட்டு வரும்போது இவன் என்னடா ஒரே ஒரு ஆளை மட்டும் கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த கேட் வாசல் என்ட்ரி போடும்போது எல்லாரும் படைகள் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும்போது இவன் ஒரே ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு வந்த மாதிரி என்ட்ரி போடுறத பார்த்துட்டு எல்லாம் நக்கல் பண்ணுறாங்க.
பிருத்திவிராஜும் பிரபாஸை சண்டை போட விடாமல் பொறுமையாகவே கூடயே வச்சுட்டே இருக்கிறாரு. அவன் ஏன் அமைதியாக இருக்கான்னு இவருக்கும் தெரியல. அவனாக சண்டை போடணுன்னு இவர் எதிர்பார்க்குறானான்னு தெரியல, என்ன பிளான் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் அந்த எதிராளிக எல்லாருமே அவன் பிருத்திவிராஜ் கூட இருக்க ஆளுங்க ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு வர்றாங்க, அவனை டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறானுங்க. இருந்தாலும் பிருத்திவிராஜ் பொறுமையாகவே இருக்கிறான். ஒரு நாள் ஒரு துரையோட பையன் அந்த பொண்ணுங்களாம் அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு வந்து ஒரு பட்டம் விட்டு அதை அறுத்து விட்டு அது எங்கே விழுகுதோ அங்கே இந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறதுங்கிறது அவனோட டெய்லி வழக்கம் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு போகலான்னு வர்றான். அதுவும் நம்ம பிருத்திவிராஜ் முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. பிருத்திவிராஜும் கையை கட்டிட்டு அமைதியாக நிற்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பிரபாஸ் அங்கே வந்து நிற்கிறான். அவனும் கையை கட்டிட்டு அமைதியாக தான் நிற்கிறான். பிருத்திவிராஜும் பார்த்துட்டே இருக்கிறான். இவன் என்னென்ன எதுவுமே பண்ண மாட்டான், அமைதியாகவே இருக்கான்னு சொல்லி இவனும் அமைதியாக கண்ணை மூடிட்டே இருந்துடுறான். அப்போது நம்ம பிரபாஸ்க்கு ஞாபகம் வருது, நம்ம அம்மாவை இதே மாதிரி பண்ண வரும்போது தான் பிருத்திவிராஜ் வந்து காப்பாற்றினா அப்படிங்கிற அந்த நினைவுகள்லாம் வருது. அதை பார்த்துட்டு அவனோட பையன் தானே இவன்னு சொல்லிட்டு பொறுத்தது போதும்னு சொல்லி போய் இருக்கிற அத்தனை நேரம் போட்டு தள்ளிடுறான். அந்த துரையோட பையனையும் அங்கேயே கொடூரமாக கொண்டுடுறான். இந்த மாதிரி பிருத்திவிராஜ் கூட வந்த ஒருத்தன் துரையோட பையனே கொண்டுட்டான் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு எல்லாம் ஷாக்காகிறாங்க. அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலவும் போட்டுறாங்க. அப்போது பிருத்திவிராஜ் சொல்கிறான், தீர்ப்பு வரும்போது நீ அமைதியாக இரு, எதுவும் பேசாமல் இருந்தால் மட்டும் போதும், நீ உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிருத்திவிராஜ் சொல்கிறான். ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிற பிருத்திவிராஜை நம்ம ராஜா மன்னாரோட மூத்த பொண்ணு இருக்காங்க இல்லையா ரமா, அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ரத்தம் தான் உடம்புல ஓடுது, அதனால் உன்னை விட்டுடுறோம், அதனால் தீர்ப்பு வரும்போது நீ அமைதியாக இரு, அவனை மட்டும் கொண்டுருவாங்க, அவன் தலையை எடுத்துருவாங்க, உன்னை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த தீர்ப்பு நாளும் வருது. அங்கே என்ன நடக்குன்னா, அந்த பிள்ளையை படிக்க கொடுத்து அந்த துரை இருக்கான்ல, அவன் கத்தி எடுத்துகிட்டு அவனோட கோபத்தை யார் மேலேயே காண்பிக்கலாங்கிற மாதிரி வர்றான். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் பிரபாஸை தான் வெட்டுவான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் நேராக பிருத்திவிராஜ்கிட்ட வர்றான். இதை பார்த்த பிரபாஸ் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் கொன்னேன், என்னை கொல்லுங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவன் கேட்காம பிருத்திவிராஜை தான் கொல்வேன்னு வர்றான். இதை பார்த்துருந்த பிரபாஸ் ஓரளவுக்கு மேலே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவனோட தலையை தனியாக வெட்டி எடுத்துடுறான். இதை பார்த்த அதிர்ச்சியான தலைவர்கள் எல்லாரும் திரும்ப இவங்க குரூப்பை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ பிரபாஸ் பிருத்திவிராஜ்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிடுறா, அவன் என்ன கொண்டுருந்தாலும் பரவாயில்ல, நான் விட்டுருப்பேன், ஆனால் அவன் உண்மையில கை வைக்க வந்தான், நான் சொன்னாலும் அவன் கேட்கல, அதனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரிடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் பிருத்திவிராஜ் சொல்கிறான், இங்கே என்ன நடந்தாலும் உன்னை கூப்பிடவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், அதனால தான் உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உன்னை கூப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த பிரச்சனையில் ராஜா மன்னாருக்கு சொல்லலான்னு சொல்லி அவரோட பொண்ணு ரமா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஃபோனில். ஆனால் அவர் ஃபோனே எடுக்கலை. அப்போ தான் ஓட்டிங் கால்குலேஷன் நடந்துகிட்ருக்குது. எல்லாருமே அவங்களோட ப்ரிடிக்ஷனை பார்த்துட்ருக்குறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு. அப்போ தான் நம்ம ருத்ரனும் ரங்கு அவங்களாம் பேசிக்கிறாங்க, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு சப்போர்ட்டாக இல்லாத ஆளுகள்லாம் கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். யாருன்னு பார்த்தா அவங்களாம் ஜோம்பி மாதிரி இருக்கிறானுங்க. சிவப்பு கலரோ இல்லை ரத்த வாடையோ வந்தாவே அவங்களை போய் கடித்து தின்னுடுறானுங்க. அந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்து வளர்த்து வச்சுருக்கிறான் போல இருக்குது. அந்த ஓட் ப்ரிடிக்ஷன்ஸில் பார்த்தா எல்லாருக்குமே ரெண்டு டீமுக்கும் பாதி பாதி வந்துடுது. ஒரே ஒரு ஓட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா நடுவில் நிற்கிது. 2 பேர் ஈக்குவலாக இருக்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டு யாரோடதுனா நம்ம பிருத்திவிராஜோடது. அவர் யாருக்கு இப்போ சீஸ்ஃபயர் இருக்குன்னு போகிறாரா இல்லை இல்லைன்னு வேணான்னு சொல்லி போகிறாராங்கிறது தெரியாமல் எல்லாம் முழிச்சிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு ருத்ரன் நம்ம பிருத்திவிராஜை வந்து பார்த்து, நீ சீஸ்ஃபயருக்கு எதிராக தான் ஓட்டு போடக்கூடாது, சீஸ்ஃபயருக்கு ஆதரவாக ஓட்டு போடணுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது பின்னாடி வந்தாராமா, அவன் மட்டும் அப்படி போட்டான்னா அவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயருக்கு எதிராக போடக்கூடாது, ஏன்னா இது ராஜா மன்னார் உருவாக்குனது, அதை யாரும் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே ஒரு வேளை நீ சீஸ்ஃபயருக்கு எதிராக ஓட்டு போட்டோன்னா உன் தம்பியை இங்கேயே வச்சு வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாங்க. நடக்கிற விஷயங்கள்லாம் பக்கத்து செல்லேருந்து பிரபாஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அடுத்த நாள் ஓட்டிங் டேவும் வருது. நம்ம பிருத்திவிராஜை பலத்த பாதுகாப்போடு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓட்டிங் நடக்குது, எல்லாம் ஓட்டு போடுறாங்க. பிருத்திவிராஜ் கடைசியில் வந்து எந்த பக்கம் அவர் எப்படியும் சீஸ்ஃபயருக்கு எதிராக தான் போடுவார்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு சீஸ்ஃபயருக்கு ஆதரவாக ஓட்ட போடுறாரு. அதை பார்த்து எல்லாம் ஷாக்காகிறாங்க. ஏன் ருத்ரனே ஷாக்காகிறான், சீஸ்ஃபயருக்கு ஆதரவாக போடுவான்னு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ரமாவுக்கு ரொம்ப ஷாக்கு, இவன் ராஜா மன்னாரை அவமானப்படுத்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜா மன்னாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஆனால் பிருத்திவிராஜ் என்ன சொல்கிறான்னா, உங்கள் ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடுது, எனக்குள்ளேயும் அந்த வன்முறை இருக்குது, கண்டிப்பாக சீஸ்ஃபயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பக்கத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க. இன்றைக்கி ராத்திரி 12:01 சீஸ்ஃபயர் ரத்து செய்யப்படுது, அதனால் யார் பலம் உள்ளவனு நிரூபித்து ஆட்சியை பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது பிருத்திவிராஜுக்கு எதிராக இருந்தால் மொத்த கேங்கை ஒன்று சேர்ந்து பிருத்திவிராஜை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அடைச்சி வச்சு அவனோட தம்பியோட தலையை தான் முதல்ல வெட்ட போகிறாங்க.
அதை பார்த்துட்டு நம்ம பிரபாஸ் அங்கே அமைதியாக இருக்கிறாரு, எதுவும் சொல்லாமையே இருக்கிறாரு. அப்போது நம்ம ரங்கா இருக்கான அவன் வந்து சிவப்பு கலர் பொடியை நம்ம பிருத்திவிராஜ் மேலே தடவுறான். அது ஏன்னா அந்த ஜாம்பி மாதிரி இருக்கானுங்களே அவனுங்களை அந்த கலரை பார்த்தா கோவம் வந்து அவங்களை கடிச்சு குதறிடுவாங்க, அதனால் தடவிட்டு இருக்கிறான். அப்போது பிரபாஸ் தன்னோட சங்கிலியை பிச்சுட்டு அங்கேருந்து பச்சை குத்துற ஒரு லேடிகிட்ட வந்து பச்சை குத்துன்னு சொல்கிறான். எது குத்துறதுன்னு கேட்க, ஏன்பா சாக போகிற இந்த நேரத்தில் உனக்கு எதுக்குன்னு கேட்க, என் கண்ணை பார்த்து சொல்லு உண்மையாகவே அதான் நடக்க போதான்னு கேட்க, அந்தம்மா ஓவர் பில்டப் கொடுத்து எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க தான் சாக போகிறாங்கிற மாதிரி நினச்சிட்டு பச்சை குத்த போகிறாங்க. அப்போ கையில் பச்சை குத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அப்போ இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க, வெட்டி துண்டு துண்டாக போட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பிருத்திவிராஜ் அந்த ஜோம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் அடைச்சி விட்டுறான் நம்ம ரங்கா. அவங்களாம் அவனை கடிக்கிறதுக்கு வர்றாங்க. நம்ம பிருத்திவிராஜும் சாதாரண ஆள் இல்லை, இருக்கிற எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி எல்லாரையும் கொண்டுடுறான். அங்கே பிரபாஸும் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நேராக நம்ம பிருத்திவிராஜ்கிட்ட வர்றான். 2 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. மொத்தமாக போட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க. வர்றான் போகிறான்லாம் வெட்டி தூக்கி போட்டுட்ருக்குறாங்க. இது நடுவில் பேசிக்கிறாங்க. ஏன்டா அவ்வளோ நாள் வரலன்றான். அவன் என்னடா நீ ஏன்டா கூப்பிடலான்றான். டேய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா, நான் தான் நிறைய பேரை கொண்டேன்றான். அவன் இல்லை நான் தான் கொண்டேன்றான். 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்ருக்காங்க. ஆடியன்ஸ் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். பிருத்திவிராஜ் ரங்காவையும் போட்டு தள்ளிடுறான். அப்போ தான் பிரபாஸை பார்த்து சொல்கிறான், இந்த கடியத்துக்கு மூக்கு கடியம் கை கடியத்துக்காக சண்டை போடுறதெல்லாம் போதும், எனக்கு மொத்த கான்சாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் பேக்ரவுண்டில் காட்டுறாங்க நம்ம ராஜா மன்னர் அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறான். நமக்கு எதிராக இந்த அரியாசனுக்கு எதிராக இப்போ யார் ஆசைப்படுவா, யார் இதுக்கு வரணும்னு துடிக்கிறாங்கன்னு சொல்லி ஓவராலாக யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த முதல் யாருன்னா வேறு யாரும் இல்லை, அந்த மன்னார் ட்ரைபை சேர்ந்த அந்த ருத்ரன் தான். அதாவது நம்ம ராஜா மன்னாரோட பையன். அவனோட நம்ம ராஜா மன்னாரோட ஒய்ஃபோட அண்ணன் இருக்கான்ல அவன், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. 2வதாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, நான் இங்கேருந்து கான்சாரை விட்டு வெளியே போன டைம் ஏன் போனேன்னா, இங்கேருந்து பெரிய ஒரு ஆயுத டீல் ஒன்று போயிருக்குது. அது யார் ஆர்டர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, வாலி. அந்த குரூப்பு தான் ஆர்டர் பண்ணியிருக்கானுங்க. அவங்க உள்நாட்டு போர் ஆரம்பித்து இங்கே எல்லாரையும் கொன்னுட்டு அவங்க ஆட்சிக்கு வரணும் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி ராஜா மன்னார் சொல்கிறாரு. இவங்களோட ஆபத்தான ஒரு விஷயந்தான் 3வது. அது என்னென்னா சௌரிய அங்கர்கள். அவங்கள நம்ம மொத்தமாக அழிச்சிட்டோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் யாராவது தப்பிச்சு போயிருப்பாங்க, நான் பயந்துட்டு தான் இவ்வளோ பெரிய கோட்டை சுவர் கட்டியிருக்கேன், இவ்வளோ நவீன ஆயுதங்களை வச்சுருக்கிறேன், அவங்களுக்கு பயந்துட்டு தான். ஆனால் அதில் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பின்னாடி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா சௌரியங்கள் குரூப்பு. அந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம ராஜமன்னார் போய் எல்லாரையும் கொல்லும்போது அந்த குழந்தைங்களை மட்டும் காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்க போல இருக்குது. அவங்க தனியாக ஒரு படம் மாதிரி ரெடி பண்ணி கான்சாருக்குள்ளேயே புகுந்து உள்ளுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரம் வர்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நடித்து ஏமாற்றி இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சௌரியங்களில் ஒருத்தனை பிடிச்சி தான் இப்போ விசாரிச்சுட்ருக்குறாங்க. அவன் தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அன்றைக்கி நைட்டு நடந்த வெறியாட்டத்தில் நீங்கள் அத்தனை பேரையும் கொண்டுட்டீங்க, ஆனால் எங்களெல்லாம் எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றி எந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் நாங்களாம் தனியாக போய் வாழ்ந்துட்டு இருந்தோம், இந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டம் போட்டு இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறான், நீ எல்லாரையும் கொண்டுட்ட, ஆனால் உனக்கு தாரா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் யோசிக்கிறான், தாரா யாருன்னு பார்த்தா நம்ம பிரபாஸோட அம்மா தான். அப்போ தான் சொல்கிறான், எங்கள் தலைவரோட பையன் தாண்டா பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சௌரியங்களோட தலைவரே இப்போ பிரபாஸ் தான். இதை கேள்விப்பட்டது உடனே கான்சாருக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துகிறாங்க. எல்லா ஆர்மியும் கொண்டு வர்றாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, பாதுகாப்பு அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவன் ஒரு சௌரியங்க வம்சத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயம் நம்ம பிருத்திவிராஜுக்கு முதல்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவனை காப்பாற்றியும் அவனை அந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சுருப்பான். இந்த விஷயத்தெலாம் அவங்க அப்பாகிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டான், மறைச்சிருப்பான். அதனால தான் அவனை புள்ளியல்னு சொல்லி துரத்தி வர விட்டுருப்பாங்க. இவ்வளோ பண்ண பிருத்திவிராஜுக்காக இந்த ஆட்சி எடுத்து கொடுப்பேங்கிறது தான் நம்ம பிரபாஸோட வாக்கு. ஸோ பிரபாஸ்க்கு அவன் சௌரியங்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. பட் பிரபாஸ் வந்து நம்ம பிருத்திவிராஜுக்கு வாக்கு கொடுத்துருக்கான், இந்த மாதிரி நான் ஆட்சியை உனக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி. ஸோ ஒரு வேளை இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. அடுத்த பாட்டு சௌரியங்கா பருவம்னு சொல்லி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் தேவை. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ்.